ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி vlog சேனல். இன்றைக்கி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டுலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நான் இப்போ ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்து நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ண மஷ்ரூம் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க, இதில் இருக்க தண்ணியே போதுமானது. இப்போ இது 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா மஷ்ரூம் வதங்கி சுருண்டு வந்துடுங்க. தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்கும் பாருங்கள். இப்போ இந்த தண்ணியெல்லாம் சுண்டணும். நல்லா வெந்துருச்சு மஷ்ரூம். இந்த ஸ்டேஜில் இந்த நீர் வத்துறதுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கலாம் அப்படியே. இப்போ இதுக்கு தேவையான ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தான் சேர்த்துருக்கோம் ஜீரகத்தூள். பெப்பர் 1 ஸ்பூனு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இந்த நீரெல்லாம் நல்லா சுண்டிடும். எந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்க நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ பாருங்கள், பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்க்யூ டு ஆல்.